வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னையில் முன்விரோதம் காரணமாக குத்துச்சண்டை வீரர் ஒருவர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அளவில் தங்கப்பதக்கங்கள் வாங்கி குவித்து போலீஸ் கனவில் இருந்தவர் கொலை செய்யப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? மாநில மற்றும் தேசிய அளவில் குத்துச்சண்டை போட்டிகளில் சாதித்து தனது மகன் அரசு வேலையில் சேர்ந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த குடும்பத்தினரின் ஒட்டுமொத்த கனவும் கலைந்துள்ளது. ஒற்றை மகனை பறிகொடுத்த துயரத்தில் தாயார் கதறி அழுதது காண்போரின் இதயங்களை நொறுங்க செய்தது. பேனர் வைத்த பிரச்சனையில் வம்பு தும்புக்கு போகாத குத்துச்சண்டை வீரரை அநியாயத்திற்கு ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. நடந்தது என்ன? சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி ராஜேஷ், ராதா. இந்த தம்பதியின் ஒரே மகன் 24 வயதான தனுஷ். குத்துச்சண்டை வீரரான இவர் மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று முத்திரை பதித்துள்ளார். தமிழ்நாடு சார்பில் தேசிய போட்டிகளிலும் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். குத்துச்சண்டை போட்டியில் சாதித்த தனுஷ் போலீஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தார். இந்த சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏரியாவில் பேனர் வைத்தது தொடர்பாக இளைஞர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் தனுஷுக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாத நிலையில் அவர் மீதும் அவரின் தந்தை மீதும் 2 வழக்குகள் பதியப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் போலீஸ் வேலைக்கு செல்லும் தனுஷின் கனவு கலைந்துள்ளது. இந்த நிலையில் புதன்கிழமை இரவில் தனுஷ் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த கும்பல் திடீரென தனுஷை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளது. அவர்களிடம் இருந்து தப்பிக்க முயற்சித்த தனுஷை அந்த கும்பல் ஓட விரட்டி வெட்டியுள்ளது. அதை தடுக்கச் சென்ற அவரது நண்பர் அருணையும் அந்த கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. கொடூர தாக்குதலில் தலை மற்றும் உடல் முழுவதும் வெட்டுக்காயங்கள் பட்டு சரிந்து விழுந்த தனுஷ் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த ஐசோஸ் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கழுத்தில் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடியவரது நண்பர் அருணையும் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கங்கள் வாங்கி குவித்து போலீஸ் கனவில் இருந்த தனது மகனை பறிகொடுத்த துக்கம் தாங்காமல் அவரது தாயார் ராதா கதறி அழுது துடித்தது அங்கிருந்தவர்களின் கண்களை குளமாக்கியது. தனது மகனை கொலை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனுஷின் தந்தை ராஜேஷ் வலியுறுத்தியுள்ளார். திருவல்லிக்கேணி ராஜாஜி நகர் பகுதியில் கஞ்சா, போதை மருந்து உட்பட போதை வஸ்துக்கள் அதிக அளவில் புழங்குவதாக கூறியுள்ளார். இதனால்தான் இப்பகுதியில் அடிக்கடி குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். பேனர் வைத்த பிரச்சனையில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் தனது மகன் கொலை செய்யப்பட்டதாக ராஜேஷ் கூறினார். கஞ்சா வியாபாரி மூர்த்தி அவன் பேனர் போட்டுனாங்க. அவன் பேர் அதில் போடலன்ட்டு பேனர்லாம் கீச்சிட்டான். அது கீச்சிட்டு இல்லாமல் கானா நடக்கும்போது தகராறு பண்ணேன். எங்ககிட்ட பசங்களை, ரவுடி பசங்களுக்கு வந்து சண்டை போட்டான். அப்போ நாங்கள் சண்டைலாம் போடலாம், அப்படியே தள்ளி மடக்கி விட்டுருந்தோம். என் பையன் கிடக்குன்னு அவனை அடிச்சிட்டான். அது அவன் என்ன பண்ணான், இவனை எதனா பண்ணுன்னு இது பண்ணிட்டு வெளியில் எங்கே பசங்களை செட் பண்ண பார்த்துருக்கான். யாரும் இது ஆகும். இப்போ நாங்கள் போன வருஷம் தகராறு பண்ண அந்த பையன் வெள்ளை என்ற செந்தில் பையன்கிட்ட பேசியிருக்கான். அவன் ஏதோ நான் செய்கிறேன்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டாண்ட இருக்கிற பசங்களையே வச்சு இவன் என்ன சொல்கிறான், காசுலாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களை வெளியே நான் எடுத்துக்கிறேன், எதனா பண்ணுங்க. அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க வச்சு பையனை வெட்டிட்டானுங்க நைட்டு. குத்துச்சண்டை வீரர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஐசோஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கொலை செய்துவிட்டு தலைமறைவான வெள்ளை செந்தில் உட்பட 9 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தேசிய அளவில் குத்துச்சண்டை போட்டிகளில் சாதித்து போலீஸ் கனவில் இருந்த இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவல்லிக்கேணியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.